சந்தோஷம் சந்தோஷம் நண்பர்களே, நேரம் இருந்தால் தினம் ஒரு நிமிடமாவது ஒதுக்கி இதை நிச்சயமாக படித்துவிட்டு செல்லுங்கள். யோகேஸ்வரனாகிய ஸ்ரீகிருஷ்ணனின் வழிகாட்டுதல் படி வில்லை எடுத்து போராடுகின்ற அர்ஜுனன் மனித தன்மையின் துவக்கம் ஆகிறான். சோம்பலும் செயலிழந்த நிலையும் அலிகளுக்கே உரியது. அவை உனக்கு வேண்டாம். பலவீனங்களை தூக்கி எறிந்து வாழ்க்கை போராட்டத்திற்கு ஆயுதமாகும். துக்கங்கள் ஏற்படுவது விதி என்று கருதி அடிப்பணிகிறவன் பாவம் செய்கின்றான். எதிர்ப்பை கண்டு அடிப்பணியாதை, போராடு கற்றுக்கொள். ஓடி ஒளிந்து கொள்ள பிரச்சனைகள் தீர்வாகாது. எது வந்தாலும் முனைப்போடு எதிர்கொள். உலகத்தை தலைகளாக மாற்றக்கூடிய சக்தி உனக்கு உண்டு. அதை வெளிக்கொண்டு வா. இந்த தர்ம யுத்தத்தை விட மேன்மை தரக்கூடிய வேறு எதுவும் இல்லை. இதில் உயிர் விட நேர்ந்தாலும் உயர்வே தான். தர்ம யுத்தத்தில் இருக்கக்கூடியவனுக்கு உலகில் எல்லாமே கிடைக்கும். கடமையிலிருந்து நழுவுகிறவன் அனைத்தையும் இழைக்கின்றான். செயலில் இறங்க ஆயத்தமில்லாத தனி மனிதனும் சமுதாயமும் ஆபத்தை வரவழைத்துக் கொள்கின்றன. எனவே எழுந்து நில். எதிரிகளை தோற்கடித்து வளமான ராஜபோகத்தை அனுபவி. அழிவில்லாத வெற்றியை அடைவாய். நல் வாழ்வும் செல்வங்களும் வீரனான உனக்கே உரியவை. தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் யுத்தம் நடக்கும்போது வேடிக்கை பார்ப்பவன் அதர்மத்துக்கு துணை போகின்றான். சந்தோஷம். வாழ்க வளமுடன்.